திருப்பாவை திருவம்பாவை 18வது பாசுரங்கள். திருப்பாவை 18வது பாசுரம் ஆண்டாள் பாடியது. உந்து மதகளிற்றின் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறாள் ஆண்டார். இந்த பாடல் நப்பின்னை பிராட்டியை துயிலெழுப்பக்கூடிய பாடல். முந்தைய பாடலிலே வந்த பெண்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக எழுப்பிக்கொண்டே வந்தாள். நந்தகோபாலனை எழுப்பினாள், யசோதையை எழுப்பினாள், கண்ணனை எழுப்பினாள், அதன் பிறகு பலதேவனையும் அவள் எழுப்பினாள். இப்படி எழுப்பிக்கொண்டே வந்தவள் இந்த பாடலிலே மருமகளாகிய நப்பின்னையை எழுப்புகிறாள். மதநீரை பெருக்கும் யானைகளை கொண்டவர், போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவர் நந்தகோபன். அப்படி அந்த நந்தகோபன் இருந்த காரணத்தினாலே தான் கம்சன் கூட அங்கு வர பயந்து கொண்டிருந்தானாம். அதனால்தான் கண்ணனும் ஆயர்பாடியிலே மிக பாதுகாப்பாக வளர்ந்தாராம். அப்படிப்பட்ட வீரம் பொருந்திய நந்தகோபாலரின் மருமகளே, நந்தகோபரின் மருமகளே, நறுமணம் வீசும் கூந்தலை உடைய நப்பின்னை பிராட்டியே, கந்தம் கமழும் குழலினா எப்போதும் தலையில பூக்களை வைத்திருந்த காரணத்தினாலே அவளுடைய கூந்தல் எப்போதும் நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கிறது. கதவை திற அம்மா என்று வந்தவர்கள் எழுப்புகிறார்கள். கோழிகள் நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டு கூவி அழைக்கின்றன. வீடுகளிலே கோழி வளர்க்கக்கூடிய காரணத்தினால கோழிகள் என்ன பண்ணுது, விடியற்காலையில் நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டு கூவி அழைக்கின்றன. குறுக்கத்தி கொடிகளாலான பந்தல், அந்த பந்தல் மேலே குயில் கூட்டங்கள் உட்கார்ந்துக்கிட்டு கூவிக்கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்ல வர்றவங்க பந்தார் விரலி அப்படின்னு சொல்கிறாங்க. பந்தார் விரலி அப்படின்னா பந்தை எப்போதும் கைகளிலே வைத்து கொண்டே இருக்கக்கூடியவள் நப்பின்னையா. ஏன் அப்படி வைத்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்னா, முற்காலங்களில் பெண்கள் பந்தடித்து விளையாடுவது அப்படிங்கிற பாடல்கள் இலக்கியங்களில் நம்ம அவற்றையெல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி நப்பின்னை எப்போவுமே கண்ணனோட பந்தடித்து விளையாண்டு கொண்டே இருப்பாளாம். கண்ணன் என்ன பண்ணுவானா, தோற்று போயிடுவானாம் ஒவ்வொரு முறையும். அப்படி தோற்றதுனால வெற்றி பெற்றவர்கள் தந்த பந்தை தன் கையிலேயே வைத்து கொள்ளுதல் என்ற ஒரு மரபின் காரணம், என்ற ஒரு வழக்கத்தின் காரணமாக கூட சொல்லலாம். ஏன்னா வெற்றி பெற்ற பொருளை கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி கையிலேயே வைத்திருந்தது போல அவள் கையிலே வைத்து கொண்டு தான் உறங்குவாளாம். அதனால தான் அவளுக்கு பந்தார் விரலி என்ற பெயர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி பந்தார் விரலியாக இருக்கக்கூடியவளே, உன்னுடைய மைத்துனனாகிய கண்ணனின் திருநாமங்களை பாடுவதற்காக நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறோம். செந்தாமரை போன்ற உன்னுடைய கைகளால் உன் கை வளையல்கள் குலுங்கும்படி மகிழ்ந்து வந்து, நல்ல மகிழ்ச்சியோடு இந்த கதவை திறம்மா என்று இந்த பெண்கள் எல்லாம் அழைக்கிறார்கள். இந்த பாடல் ஆச்சாரியரான ராமானுஜருக்கு ரொம்பவுமே பிரியமான ஒரு பாடல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு முறை இவர் என்ன பண்ணாராம், ராமானுஜர் திருப்பாவை பாடல்களை பாடிக்கொண்டே பிக்ஷைக்கு செல்கிறார். அப்படி போகும்போது அவருடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பெரிய நம்பியின் வாசலுக்கு போனாராம். கதவு தாழிடப்பட்டு இருந்ததாம். அந்த வாசலிலே நின்று கொண்டு இந்த பாடலை ராமானுஜர் பாடுகிறார். அப்போது செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடி முடிக்கும்போது பெரிய நம்பியின் மகள் அத்துழாய் அந்த கதவை திறந்தாளாம். ராமானுஜர் அவளை நப்பின்னை பிராட்டியாகவே கருதி வணங்கினாராம். அதனால் நாம் அருளை பெற வேண்டுமே ஆனால் பிராட்டியை முன்னிறுத்தி தான் நாம் அருளை பெற முடியும். ஆகவேதான்
நப்பின்னையை முதலில் எழுப்புவது போல இந்த பாடல் அமைந்திருப்பதாக பெரியவர்கள் எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது திருவெம்பாவை 18வது பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றால் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கித் தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பெருங்கொழி சேர் இன்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதம் ஆய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்து அடையலோர் எம்பாவாய். திரு அண்ணாமலையிலே எழுந்தருளியிருக்கும் அண்ணாமலையாரின் திருவடிகளை வணங்கச் சென்றார்களாம் தேவர்கள். மணிவாசக பெருமான் இப்படி குறிப்பிடுகிறார். திருவண்ணாமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அண்ணாமலையாரின் திருவடிகளை தேவர்கள் வணங்கச் செல்லுகிறார்கள். அந்த திருவடியினுடைய ஒளியின் காரணமாக தேவர்கள் தலையிலே அணிந்திருந்த அந்த மணிமுடிகளின் ஒளி மங்கி போயிட்டு தான். அந்த அளவுக்கு பேரொளி வீசக்கூடிய திருவடிகளை உடையவன் சிவபெருமான். அந்த மாதிரி இருள் நீங்க கதிரவன் ஒளி பறந்ததால் வானத்திலே இருக்கக்கூடிய விண்மீன்கள் எல்லாம் தங்களுடைய ஒளி மழுங்கி மறைந்து போனது. கதிரவன் தோன்றினால் இருள் அகன்றுவிடும். அந்த மாதிரி சிவஞானம் என்ற ஒன்று இந்த ஆன்மாக்களுக்கு வந்து சேர்ந்தால் இந்த ஆன்மாக்களை பற்றி இருக்கும் மும்மலம் என்று சொல்லக்கூடிய அந்த இருள் ஓடிவிடும் என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது. எனவே இந்த முதல் 2 அடிகளிலேயே சைவ சித்தாந்தத்தின் கருத்தை மணிவாசக பெருமான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு பெண்ணாகவும் ஆணாகவும் 3ஆம் பாலினத்தவராகிய திருநங்கைகளாகவும் ஒளிபொருந்திய ஆகாயமாகவும் மண்ணாகவும் இத்தனை பொருள்களின் கலப்பால் ஒன்றாகவும் வேறாகவும் அமுதமாகவும் நிலை பெற்று நிற்கின்ற சிவபெருமானின் திருவடிகளை பாடி, அழகு பொருந்திய பெண்ணே, பூக்கள் நிறைந்த இந்த நீரில் பாய்ந்து நீராடுவாயாக என்று மணிவாசகப் பெருமான் திருவெம்பாவையில் குறிப்பிடுகிறார். வாழ்க, வாழ்த்துக்கள், நன்றி.